வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் பல பகுதிகளில் வெப்பநிலை 51 பாகை செல்சியஸாக உயர்வு. குவைத்தில் சனிக்கிழமை கடுமையான வெப்பம் பதிவாகியிருக்கின்றது. அல் ரஃபியா, அல் ஜஹ்ரா மற்றும் அல் அஃப்தாலி ஆகிய இடங்களில் வெப்பநிலை 51 டிகிரி செல்சியஸாக அதிகரித்திருக்கின்றது. அதே நேரத்தில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 50 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வுத்துறையின் செயல் இயக்குனர் தரார் அல் அலி தெரிவித்திருக்கின்றார். இந்திய பருவமழை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் விரிவாக்கம் மற்றும் அதனுடன் சேர்ந்து அதிக வெப்பமான காற்று மாசுபாடு காரணமாக நாடு பாதிக்கப்பட்டுள்ளதால் கடுமையான வெப்ப அலை ஏற்பட்டுள்ளதாக குனாவிடம் பேசி அல் அலி விளக்கியிருக்கின்றார். இந்த வானிலை முறை திங்கட்கிழமை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுதைய நிலைமைகளில் லேசானது முதல் மிதமானது வரை வடமேற்கு காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எப்போதாவது சுறுசுறுப்பாக இருக்கும், இது தூசியை கிளறிவிடக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது, குறிப்பாக திறந்த பகுதிகளில் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வானிலை வரைபடங்கள் மற்றும் எண் மாதிரிகள் நாடு தொடர்ந்து அதிக வெப்பமான பகல் நேர வெப்பநிலையை அனுபவிக்கும் என்றும் இரவு நேர நிலைமைகள் வெப்பமாகவோ அல்லது மிகவும் வெப்பமாகவோ இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. பர்வானியாவில் உள்ள 7 வெளிநாட்டு இளங்கலை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மின்சாரம் துண்டிப்பு. பர்வானியா கவர்னரேட்டில் உள்ள பொறியியல் தணிக்கை மற்றும் பின்தொடர்தல் துறை சமீபத்தில் இளங்கலை வீட்டு வசதி தொடர்பான மீறல்களை குறிவைத்து விரிவான கள ஆய்வை மேற்கொண்டதாக மக்கள் தொடர்புத்துறை அறிவித்திருக்கின்றது. இணக்கத்தை கண்காணிக்கவும் தொடர்புடைய விதிமுறைகளை செயல்படுத்தவும் பல்வேறு இடங்களில் ஆய்வுக் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆய்வின் போது விதிமீறல்கள் பதிவாகிய பல பகுதிகளை சிறப்பு குழுக்கள் பார்வையிட்டிருக்கின்றன. மீறல்களில் முழுமையான மதிப்பீடு மற்றும் ஆவணங்களுக்கு பிறகு நிறுவப்பட்ட வீட்டு வசதி சட்டங்கள் மற்றும் தரநிலைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக குற்றவாளிகள் மீது பொருத்தமான ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த முயற்சிகளின் விளைவாக பர்வானியா பகுதியில் உள்ள 7 வீடுகளில் இளங்கலை வீட்டு விதிமுறைகளை மீறுவதாக கண்டறியப்பட்ட 7 வீடுகளுக்கு மின்சார இணைப்பை துண்டித்து துறை தீர்க்கமான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இதற்கு முன்னர் விதிகளை மீறும் சொத்துக்களின் உரிமையாளர்கள் அல்லது குடியிருப்பாளர்களுக்கு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு அவர்கள் விதிகளை பின்பற்ற அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டு வசதி தரங்களை பராமரிப்பதற்கானதன் உறுதிப்பாட்டை திணைக்களம் மீண்டும் வலியுறுத்தியதுடன் ஆளுநரகத்தில் வீட்டு வசதி விதிமுறைகளின் நேர்மையை நிலைநிறுத்த வழக்கமான கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை தொடர உறுதியளித்திருக்கின்றது. இஸ்லாமிய கல்வியில் வெளிநாட்டினரை மாற்ற இஸ்லாமிய விவகார அமைச்சகம் நடவடிக்கை எடுக்கிறது. தேசிய மாற்று செயல்முறையின் ஒரு பகுதியாகவும் இஸ்லாமிய விவகார அமைச்சகத்தில் குவைத் மயமாக்கல் திட்டத்தை செயல்படுத்துவதிலும் அவுகாஃப் மற்றும் இஸ்லாமிய விவகார அமைச்சர் டாக்டர் முகமது அல் வாஸ்மியின் உத்தரவுகளின் அடிப்படையில் இஸ்லாமிய ஆய்வுகள் துறையில் உள்ள சில வெளிநாட்டு ஆசிரியர்களுக்கு 3 மாதங்களுக்குள் அவர்களின் சேவைகள் நிறுத்தப்படுவது குறித்து அமைச்சகம் அறிவித்ததாக அதிகாரப்பூர்வ ஆதாரத்தை மேற்கோள் காட்டி அல் ராய் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அடுத்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் அதன் மனிதவள தேவைகளை தீர்மானித்த பிறகு குடிமக்கள் அமைச்சகத்தின் கற்பித்தல் ஊழியர்களில் சேர வாய்ப்பளிப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என்றும் வட்டாரம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இஸ்லாமிய ஆய்வுகள் மற்றும் குர்ஆனிய அறிவியல் துறையில் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் 83 வெளிநாட்டு ஆசிரியர்களின் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் செப்டம்பர் 30 முதல் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இஸ்லாமிய ஆய்வுகள் மற்றும் அரபு மொழியில் கிடைக்கக்கூடிய கற்பித்தல் பதவிகளுக்கு குறிப்பாக இஸ்லாமிய ஆய்வுகள் மற்றும் அரபு மொழியில் நாட்டினரை நியமிப்பதில் அமைச்சகம் ஆர்வம் உள்ளது என்று அவர் விளக்கியிருக்கின்றார். முதல் தொகுதி பணி நீக்கங்களில் மேற்கூறிய துறையில் 83 ஆசிரியர்கள் அடங்குவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அஹ்மதி மற்றும் முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டுகளில் 18 பேர், பர்வானியா மற்றும் ஜஹ்ரா கவர்னரேட்டுகளில் 34 பேர் மற்றும் தலைநகர் மற்றும் ஹவாலி கவர்னரேட்டுகளில் 31 பேர் என அந்த வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 34.08 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.25 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.83 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.57 குவைத் தீனார்கள் ஆகும்.
குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 281.69 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 973.41 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 397.25 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.